எனக்கு பேரே கிடையாது. இங்க வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலை தான். ஒரு மனிதனை திட்டணும் இல்லை இழிவுபடுத்தணும்னா அவன் வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலைன்னு சொல்றாரு. அப்போ பொம்பளை பிள்ளைங்க வேலையெல்லாம் இந்த மாதிரி கேவலமாக தான் செய்வாங்க அப்படின்னு ஜஸ்டின் சொல்ல வர்றாரா? நானும் ஒரே வரியில முடிக்கிறேன். ஆன்சர் என்னன்னா, he is my brother. ஜான் ஜெபராஜ் அவருடைய தம்பியா? சரிடா, தம்பி தான், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், மக்கள் எல்லாம் கம்முன்னு இருக்கணும். அவர் இது பண்ணிட்டாரு, இவர் அது பண்ணிட்டாரு சொல்லி சிரிச்சாங்க வச்சுங்களா. அவன் பேர் என்னவா? ஃபூல்ஸ். ஐயோ, பாவத்தை குறித்து தானடா போட்டிருக்கு, பாவம் செய்கிற நோய் குறித்துன்னு எங்கேயாவது போட்டிருக்காடா? சொல்கிறா, எனக்கு புரியலடா. பாவத்தை குறித்து தானே போட்டிருக்கு. ஆக்சுவலாக ஜான் ஜெபராஜ் அவருக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி சர்ச்சையே விட்டுட்டு வருவேன்னு சொல்லி பேசினாரு. நீங்கள் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவுக்கு பதிலாக ஜஸ்டின் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அதுக்கான பதில், அதாவது ஜான் ஜெபராஜுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்காரு, ஜான் ஜெபராஜுடைய விஷயம் என்ன நடந்திருக்குன்னு இங்கே ரூமர்ஸ்ன்ற போர்வையில் சுற்றிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னும் பேசியிருக்காரு. யார் இதுக்கெல்லாம் காரணமோ, அந்த நபர் யாருன்னு உண்மையிலே தெரில, ஆனால் யார் இதுக்கெல்லாம் காரணமோ அந்த நபரை திட்டுறதுக்காக பெண்களை யூஸ் பண்ணியிருக்கார். அதாவது பெண்களை வச்சு திட்டலை, பெண்களை குறிக்கும் வார்த்தையை கெட்ட வார்த்தையாக யூஸ் பண்ணி திட்டியிருக்கார். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. ஜெசபேல், ஜெசியா, ஜெசபேல், செல்லம்மா ஜெசின்னு கூப்பிடுவாங்க. ஜெசபேலுக்கும் யாருக்கும்? எலியாவுக்கும். It is a war in between Jezebel and Elijah. தம்பி, நீ என்னதான் முக்கி பயங்கரமாக வீராப்பா பேசினாலும் வேதத்தின் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். ஸோ இந்த ஆகான் பேருக்கு தான் அவன் என்னது ஆம்பளை, ஆனால் அவன் பண்ணுற அம்புட்டு வேலையும் பொம்பளை பிள்ளை வேலை. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஜஸ்டின் இந்தியா மதுரையில் சபை நடத்துகிறார் இல்லையா? சபைன்ற போர்வையில் என்னத்தையும் ஒன்று நடத்துகிறார். அதில் லேடிஸே இருக்க மாட்டாங்களா? லேடிஸை இப்படி கொச்சப்படுத்தி பேசும்போது லேடிஸே கேட்கன்னு சிரிப்பாங்களா? இதுதான் கேள்வி. கேள்வி நியாயமா இல்லையா? புரியுதா? புரியலன்னா தொடர்ந்து பாருங்கள், இன்னும் புரியும்படியாக அண்ணன் பேசுவார். ஆகாபை நோக்கி பாருங்க, என் பேரு கூட வர மாட்டேங்குது பாருங்களா. எனக்கு பேரே கிடையாது. இங்க வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலை தான். ஒரு மனிதனை திட்டணும் இல்லை இழிவுபடுத்தணும்னா அவன் வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலைன்னு சொல்றாரு. அப்போ பொம்பளை பிள்ளைங்க வேலையெல்லாம் இந்த மாதிரி கேவலமாக தான் செய்வாங்க அப்படின்னு ஜஸ்டின் சொல்ல வர்றாரா? அதையும் கேட்டுட்டு கேட்கன்னு சிரிச்சுனே இருப்பீங்க அந்த சபையில் இருக்கிற மக்களும். அப்படியா? சரி, ஒரு வேளை பெண்கள் சிரிக்கிறாங்க விட்டுருங்க, ஆண்கள் உங்களுக்குலாம் அம்மா இல்லையா? இல்லை தங்கச்சி அக்காலாம் இல்லையா? இல்லை பெண் குழந்தைகள் தான் இல்லையா? என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்றீங்களா? தொடர்ந்து பாருங்க. The spirit of Jezebel always influencing the leaders. எவன்லாம் அந்த பொட்டையா அதாவது பயந்து போன சுவாமுடையவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஜெசபெல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தையா ஒருத்தனை திட்டணும், அவ்வளோ டென்ஷன் ஆயிருக்காரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ற வார்த்தை லேடிஸ். அதுன்னு அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா ஜஸ்டின் அவர்களே? இல்லை, இதை கேட்டும் கொஞ்சம் கூட மானம் சூடு சொரணம் இல்லாமல் அவருடைய சபை மக்கள்லாம் அங்கேயே இருந்து சிரிப்பாங்களா? இப்படி ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிற போதகர்னு பொய் சொல்கிற ஒரு ஆள் கிட்ட உங்களுடைய சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே உட்கார உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? பாவங்க, நீங்கள் எக்கடனா கெட்டு போங்க. உங்கள் பசங்க என்ன பாவம் பண்ணாங்க? அறியாமையில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை கெடுக்குறீங்க. ஜெசபேலை ஆகாபுகள் எதிர்க்க முடியாது. ஆகாபுக்கு காயடிச்சிருக்கிறாங்க. இல்லை, காயடிப்பது என்பது வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படியா? அது விதையடிப்பு இல்லையா? காஸ்ட்ரேட் அது இல்லை, அது வேற. நீங்கள் சொன்னது வேறு தானே, ஏதோ கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே இல்லையா? இப்போ உங்கள் பசங்களாம், நான் சொல்கிறது ஜஸ்டினுடைய பையனையும் உட்பட தான். ஜஸ்டின்னு அவங்க ஒய்ஃபு அவங்க பையன்
அவங்களை பின்பற்றுகிற ஆட்களுடைய பசங்கள்லாம் இதை பார்த்து நம்ம இனிமேல் இப்படி தான் பேசணும், டபுள் மீனிங்காக பேசணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்களா? ஏற்கனவே சினிமா பாட்டை பாடி இந்த ரொம்ப மோசமான ஆபாசமான பாடல்களை சபைன்ற போர்வையில் இவன் பாடி மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கெட்ட வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி கெடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னமும் அவன் தேவ மனிதன், ரெல்ம் ஓப்பன் ஆகலை உனக்கு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி முட்டு கொடுக்க ஒரு 4 பேர் வருவீங்க. ஆகாப் ஆண்மை இல்லாதவன், ஆகாப் அப்படின்றவன். இப்போ அடுத்து யாரை கிண்டல் அடிக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸாக வேதத்தின் அடிப்படையில் அது சரியானது இல்லைனாலும் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒரு மனிதனை இழிவுபடுத்த அந்த ஒரு ஆக்ஷன். ஆனால் அதே ஆக்ஷனை ஜான் ஜெபராஜ் என்ன சொல்லுவாருன்னா, இப்படி கை தட்டி காசு வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? திருநங்கைகள். யாரு உங்களுக்கு தெரியுமா? இயேசு திருநங்கைகளை நேசிக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வெகு சீக்கிரத்துல திருநங்கைகள்லாம் தீர்க்க தரிசியா மாறுவாங்க. ஜான் ஜெபராஜ் பெருமையாக பேசுவார். இப்போ ஜான் ஜெபராஜ் கடையை காலி பண்ணோடனே தொழில் தொடங்க ஜஸ்டின் ஓடி போய் அந்த இடத்துல ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஜஸ்டின் அவங்கள இழிவாக பேசுவார். ஆனால் எதுவுமே தெரியாமல் மக்கள்லாம் அவங்க பின்னாடி போவாங்க. இவனுக்கு பேர் பெரிய மனுஷன், மீசை மட்டும் கெத்தா வச்சிருப்பாங்க, பேசலாம் என்ன பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கு. பொம்பளைன்னு அவ்வளோ கேவலமா ஜஸ்டின்னு? அவ்வளோ அசிங்கமான இழி பிறவியா? அப்படி பேசுகிற பொம்பளை மாதிரின்னு. பொம்பளைன்னா அசிங்கமா ஏதாவது இருக்கா? அப்படி ஒருத்தனை அசிங்கப்படுத்த பொம்பளைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நான் நாகரிகமான செயல்னு நினைக்கிறேன்? அதுவும் சபை வச்சிருக்கிறேன், நான் சர்ச்சை போதகர்னு சொல்கிறேன், நீ இப்படி பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? நாபோத் கல்லறி ஒன்று செத்ததை யெசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி டேய் அவன் சொல்ல என்ன அப்படின்றான். அதை ஜான் ஜெபராஜ் அடிக்கடி செய்வான்டா, அவன்கிட்ட போய் கேளு, ஏன்டா நீ என்ன அப்படி பண்ணுற அப்படின்னு கேளு. இப்படி பெண்களை இழி சொற்களாக பயன்படுத்தி ஆண்களை திட்டணும் அப்படின்னு ஒரு கேவலமான புத்தி இருக்கிறவன்லாம் போதகனா. அவன்லாம் வந்து கோயம்புத்தூரில் பெரிய ரிவைவலை கொண்டு வர்றதுக்கு புதுசாக கடையை போட்டிருக்கானா. சரி, அதுக்கு இன்னொரு கதையை சொல்லுவான் பாருங்க, அந்த கதை அதுக்கு மேலே. இந்த மனுஷனை சுகப்படுத்த முடியலனா, சுகப்படுத்திட்டா 5 நாள் நீ கூட்டம் நடத்தலாம், ஏற்றுக்கிறோன்னு சொல்ல கூட்டம் நடத்தலாம். ஆனால் சுகப்படுத்த முடியலனா நீ இன்னைக்கே கூட்டத்தை முடிச்சு கிளம்பிடணும். அடுத்த 3 நாள் கூட்டம் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாதுன்றாங்க. இது வந்து பில்லி கிரஹாம் மும்பையில் இருந்தப்போ நடந்த கதையாம். சரியா? ஒரு பயங்கரமான பிசாசு கட்டில் இருக்கிறவனை கூட்டு வந்து நீ இன்றைக்கே சுகப்படுத்தலைன்னா கிளம்பிடுன்றாங்களாம். அவனை இழுத்துட்டு வந்து நிற்கிறான், ஸ்டேஜ் சைடில் வந்து நிற்கிறான். இந்த பிரன்ஹாம் டீம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு யதார்த்தமாக பார்க்குறேன், டிஜேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பிரன்ஹாம் டிஜேஸ் எல்லாம் கேவலமான கேடுகட்ட உபதேசத்தை ஆதரித்தவங்க. பிரன்ஹாம் யார் தெரியுமா? ஏவாள் பிசாசோட உடலுறவு கொண்டு குழந்தைய பெற்றா, அப்படி தான் காயின் பிறந்தானா. இப்படி ஒரு மோசமான உபதேசத்தை கொண்டு வந்து நான் தான் வருகிறனாகிய எலியான்னு சொல்லி, நான் தான் கடைசி தீர்க்கதரிசின்னு சொல்லி, கடைசி தீர்க்கதரிசி எத்தனை பேரா கொண்டாடுவீங்க? இப்படி மக்களை வஞ்சித்த பிரன்ஹாம் உலகம் ஃபுல்லாக மக்களை தன் பக்கம் இழுத்து இப்போ வரைக்கும் அங்கங்கே பிரன்ஹாமை பெரிய தூதனாக நினைக்கிறவங்க உண்டு. கிறிஸ்து பிரன்ஹாம்னு சொல்லி ஒரு படி மேலே கூட்டு போய் அவர் தான் கிறிஸ்துவன்னு சொன்னவங்கெல்லாம் உண்டு. அந்த பிரன்ஹாமை சூப்பர்னு சொல்கிறாப்புல. ஏண்டாப்பா, ஜான் ஜெபராஜ் ஏதோ சேட்டையை பண்ண அதை நியாயப்படுத்த பிரன்ஹாமை சூப்பர்னு சொல்லலாமா? அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பில்லி கிரஹாமுக்கு ஹீலிங் இது கிடையாது. இப்போ அவனை கூட்டு வந்து நின்னவனே அவர் அவனுக்கு ஜெபிக்கலை, அவனை சுகப்படுத்த முடியல. நைட் என்ன செஞ்சான், மேடையை அவுக்குறான், எல்லாம் அவுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே ரிலேட் பண்ணுறாருன்னா, கோயம்புத்தூரில் ஜான் ஜெபராஜோடைய சர்ச்சு மூடிடுச்சான், அது திறக்க வாய்ப்பே இல்லையாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி பில்லி கிரஹாம் க்யூர் பண்ண முடியலையாம், அதனால் மேடையெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்களாம். முடிஞ்சிச்சு நினைக்கும் போது அமெரிக்காவில் ஜெபித்து கொண்டு வந்தபோது வில்லியன் மரியன் பிரன்ஹாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை இங்கே தோல்வி நினைக்கிற நேரம் அங்கே பிரன்ஹாம்கிட்ட போகுது. அவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாராம், இந்தியாவில் பாம்பே இந்த சிட்டிக்கு நீ போகணும் அப்படின்னாராம். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்தில் நோட் எடுத்து இந்தியா பாம்பேன்னு எழுதிட்டாராம். அவ்வளோதான். இங்கே ஆகாபாவன் இங்கே வந்து நாபோத்தை முடிக்கிற நேரம் அங்கே எலியாவுக்கு வார்த்தை வருது. அடுத்த வருஷம் பிரன்ஹாம் வராரு, கையை தட்டு. சேம் வே அங்கே கோயம்புத்தூரில் ஜான் ஜெபராஜோடைய அத்தியாயத்தை முடித்ததுக்கப்புறம்
இப்போ இவருக்கு கற்பனையாக யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூர் மேப்பில் ஜஸ்டின் ஃபோட்டோ வச்சாங்களாம். அதனால் இங்கே கோயம்புத்தூரில் எப்படி அன்னைக்கு வில்லியம் மரியம் பிரென்னாம் வந்து கட்டுக்கதைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் உள்ளே புகுத்தினாரோ, இன்னைக்கு ஜஸ்டின் இந்தியா போய் புகுத்த போகிறாராம். ஒரு பில்லிகிராம் இல்லைனா இன்னொரு பிரென்ஹாம் இருக்கு. ஒரு ஜான் ஜபராஜ் இல்லைன்னா ஜஸ்டின் இருக்காரு. கோயம்புத்தூர் மக்களே ஓடுங்க, ஜஸ்டின் பின்னாடி ஓடுங்க ஓடுங்க. ஆனால் ஓடுறதுக்கு முன்னாடி ஒன்று நினச்சிங்க, உங்கள் பசங்கெல்லாம் பாவம், சின்ன பசங்க, கெடுக்காதீங்க. யாரா நீ எதுக்குடா வந்த அப்படின்னா ஒரே வரியில முடிக்கிறான். நானும் ஒரே வரியில முடிக்கிறேன். ஆன்சர் என்னன்னா, he is my brother. ஜான் ஜபராஜ் அவருடைய தம்பியா? சரிடா, தம்பி தான், அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், மக்கள் எல்லாம் கம்முன்னு இருக்கணுமா? நிறைய பேர் வந்து சூரியனை காணோம், சூரியன் எப்படா காணாம போகும், மேகம் மறைச்சிருக்கு, நீ சூரியன் ஓடிடுச்சு நினைச்சிட்டு இருக்கிற. யாரும் இங்கே தோக்கலை, யாரும் இங்கே விழலை, யாரும் இங்கே வீழ்ச்சி அடையலை. மேகங்கள் விலகும் போது சூரியன் மறுபடியும் என்ன செய்யும்? கதிர்களை விரிக்கும். ஆமாம், கொஞ்ச நாள் போச்சுன்னா மக்கள் பெரிய ஒரு வியாதி இருக்குது, ஞாபக மறதி. அப்படி அந்த ஞாபக மறதி வரும்போது உங்கள் வெளியில் வந்து ஒரு புது கதையை போடுவான். உன் சத்ரு விழும்போது கிரிட்டிக்ஸு, இந்த ரோஸ்டிங், ஃபாஸ்டிங், பீஸ்டிங் இந்த குரூப் இருக்காங்க, அவங்களுக்கு எழுதுறாருல, உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகூறாது இருக்கட்டும். டே காமெடி, உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதன்றல, இன்னைக்கு இல்லைடா, என்னைக்கு ஜான் ஜபராஜ் பிரசங்கன்ற பேரில் தவறான போதனைகளையும் இச்சை வார்த்தைகளையும் மக்கள் மனசில் விதைச்சி பணத்தை மக்கள்கிட்டருந்து வாங்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதெல்லாம் செஞ்சாரோ அன்னைக்கே விழுந்துட்டாரா. உங்கள் பார்வைக்கு தான் இப்படி லிட்ரலாக ஒரு தவறான விஷயத்தை செஞ்சு மாட்டிக்கிட்டா விழுறது. வேதத்தின் அடிப்படையில் தவறாக மக்களை வழி நடத்தினாலே விழுந்தது தான். அன்னைக்கே விழுந்துட்டார். நாங்கள் சிரிக்கிறதும் ஏளனமாக பேசுகிறதும் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. அப்படியெல்லாம் சொல்லியாவது மக்களை ரீச் பண்ணிட முடியாதா? கொஞ்சம் பேருக்காவது இது புரிஞ்சிடாதா? எப்படியாவது இந்த மாதிரி கேவலமான ஒரு உபதேசத்துலேருந்து மக்கள் விடுபட்டு உண்மை சத்தியத்தை தேடி வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஆதங்கத்தில் தானே தவிர, நீங்களாம் விழுந்துட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நாங்கள் ஒரு நாளும் சிரித்தது இல்லைடா, இனியும் சிரிக்க மாட்டோம். ஆனால் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் பண்ணுற காமெடி தாங்க முடியாமல் சிரிப்போம். 14:9 மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த பாவம் பாவம், அவர் இது பண்ணிட்டாரு, இவர் அது பண்ணிட்டாருன்னு சொல்லி சிரிச்சாங்க வச்சுங்களேன். அவன் பேர் என்னவா? ஃபூல்ஸ். ஃபூல்ஸ். ஐயோ, பாவத்தை குறித்து தானடா போட்டிருக்கு, பாவம் செய்கிற நோய் குறித்துன்னு எங்கேயாவது போட்டிருக்காடா? சொல்கிறா, எனக்கு புரியலடா. பாவத்தை குறித்து தானே போட்டிருக்கு, இதில் ஃபூல்ஸ்னு வேறு திட்டுறீங்க. ஓகே, அங்கே என்ன போட்டிருக்கு? பாவத்தை குறித்து. அதை பண்ணதே நீ தான்டா. நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணது நீங்கள், உங்கள் டீமு மொத்தம். பாவிகளை குறித்து பரியாசம் பண்ணன்னு அந்த வசனத்தில் இல்லை. பாவத்தை குறித்து. தமிழ் தெரியுமா? தெரியாதா? அட்லீஸ்ட் இவர் ஃபாலோ பண்ணுற ஒரு சிலருக்காவது தமிழ் தெரியும்ல. பாவத்தை குறித்து பரியாசம் பண்ண அவனுக்கு பேர் முட்டாள்னு அர்த்தம். ஆனால் தயவு பண்ணானா அவன் நீதிமான்கள். நல்ல கூட்டத்தில் இருந்தீங்கன்னா சரி விடியா 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 விடியா. தயவு பண்ணான்னா அவன் நீதிமான் அப்படின்னு இருக்காடா? ஒருத்தன் பாவம் பண்ணும்போது தயவு, ஓகே பரவாயில்ல இந்தா அப்படின்னு என்கரேஜ் பண்ணால் அவன் நீதிமானடா? அப்படியே அந்த வசனத்தில் இருக்குது. ஒருத்தர் கூட பைபிள் எடுத்து படிக்கவே மாட்டீங்களா? அவர் பேசும்போது, அவர் இந்த வசனங்கள்லாம் இந்த மாதிரி கேவலமாக திரித்து பேசும்போது உண்மையிலே அப்படி தான் இருக்கா அப்படின்னு எடுத்து படிக்கவே மாட்டீங்களா? கையை தட்டுறது விசில் அடிக்கிறதுலேயே உங்கள் டைம் போயிடுமா? அது தனியாக செய்வோம். அப்படி வருவான், சரி விடியா விடியா விடியா, அவனை தூக்கி விடா தூக்கி விடா, வடிக்கு வந்து அப்படி சிரிக்க மாட்டான். சிரிச்சானா அவன் மூட்டா பயிலுக. அந்த வசனம் இங்கிலீஷில் எப்படி தெரியுமா இருக்குது? நீ போட்டிருக்க வசனம் அதோ போடுற கேளு. ஃபூல்ஸ் மார்க் அட் மேக்கிங் அமெண்ட்ஸ் ஃபார் சின். பாவம் பண்ணுறதுக்கு பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவான், பாவிகளை குறித்து அல்ல. சரியா? அடுத்தது, பட் குட் வில் இஸ் ஃபவுண்ட் அமாங் த அப்ரைட். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டுன்னா ஒருத்தன் பாவம் பண்ணும்போது சரிறான்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கு பேர் இல்லை, அது நீதிமானும் இல்லை. வசனம் அவ்வளோ தெளிவாக சொல்லுது. பாவத்தை குறித்து ஒருத்தவன் பரியாசம் பண்ணுவான், அவன் முட்டாள், உங்களை மாதிரி உங்கள் டீமை மாதிரி. ஆனால் நீதிமான் என்ன பண்ணுவாங்கன்னா,
நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு அப்படின்னா குட்வில் இஸ் ஃபவுண்ட் அமாங் தி அப்ரைட். பாவம் இவங்களுக்குள்ளே இருக்காதுன்றது தான் மேட்ரு. இதுதான் அந்த வசனமும் சொல்லுது, தெளிவாக சொல்லுது. தமிழ் படித்தாலே புரியும், உனக்கு இங்கிலீஷ் சொன்னாலும் புரியாது. ஏன்னா உனக்கு நல்லா புரியும், ஆனால் மக்களை ஏமாற்றணும், இதுதான் உன்னுடைய நோக்கம், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலேயும் மக்கள்லாம் ஜஸ்டின் இண்டியா அப்பா தேவ மனுஷன், ரலம் அந்த ரலம் இந்த ரலம், பிரண்ணமுக்கு அடுத்து இவன் தான் கோயம்புத்தூரை தூக்கி நிறுத்த போகிறான்னு நினச்சிங்கன்னா போங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் ஜான் ஜெபராஜை குறித்து எவ்வளோ விஷயங்களை கக்க முடியுமோ கக்கியிருக்காரு, எவ்வளோ தவறு செஞ்சுருக்காரு. ஜஸ்டினே வருத்தப்படுற அளவுக்கு ஒரு நபரால் அந்த 2 குடும்பத்துக்கு என்னென்ன நடந்தது, அந்த குடும்பங்கள் எவ்வளோ பாடுபட்டுருக்குன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். பை மக்களே, நீங்கள் போங்க, ஜஸ்டின் முன்னாடி போங்க, போங்க 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 போங்க.